உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க நீ போதும் என் வாழ்விலே என் இயேசையா. இயேசையா நீ போதும், இயேசையா நீ போதும். Praise the Lord. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய உணர்வுகளை சிலர் புரிந்து கொள்ள மாட்டார்கள். நம்முடைய மனதை சில பேர் புரிந்து கொள்ள மாட்டாங்க. இது யாரோ எங்கேயோ நடக்கிற விஷயம் இல்லை. சொந்த தாய் சொந்த தகப்பன் உன் உணர்வை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம், அல்லது பெற்றோருடைய உணர்வுகளை பிள்ளைகளால் புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கலாம், நிலைகளை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகள், யார் நம்மை புரிந்து கொள்ளுவாரோ புரிந்து கொள்ள மாட்டானு தெரியும். ஆனால் அவரை போல நம்மளை புரிந்து கொண்டவங்க இந்த உலகத்தில் யாருமே இல்லை. God knows you well. உன் நிலைமை ஆண்டவருக்கு தெரியும், உன் மனது ஆண்டவருக்கு தெரியும். உலக சிலர் நம்ம குற்றவாளியாகவே நம்மளை பார்க்கும். ஆனால் ஆண்டவர் நம்ம புரிஞ்சு கொள்ளக்கூடிய தேவனா இருக்கிறார். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், புரிந்து கொள்ளாத தன்மைகள், எத்தனையோ குடும்பங்களே உடைஞ்சு போயிருக்குங்க. ஏன்னு கேட்டால் புரிந்து கொள்ள முடியலை. புரிந்து கொள்ளாத நிலையில் குடும்பம் உடைகிறது, மனங்கள் பிரிகிறது. அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, உன்னை நன்றாக புரிந்து கொண்டவர் ஒருவர் உண்டு. உன்னை நன்றாக புரிந்து கொண்டவர் ஒருவர் உண்டு. அவரை போல உன்னை புரிஞ்சு கொள்ள, உன் வலி என்னன்னு தெரியும், கடந்து போகிற பாதை என்னன்னு தெரியும், உன் மனதின் நிலைமையை உனக்கு கர்த்தர் நன்றாய் தெரிந்து வைத்திருக்கிறார். அதனால அவர் உன் வாழ்வுக்கு போதுமானவர். இன்னும் ஒரே ஒரு விஷயம் அந்த பாடுவோம். உம்மை போல என்னை புரிஞ்சு கொள்வார் யாரும் இல்லை ஆண்டவரே. யாருமே என்னை புரிஞ்சுக்கல ஆண்டவரே. ஆனா உம்மை போல என்னை புரிந்து கொண்டு எனக்கு உதவி செய்யறதுக்கு யாரும் இல்லையா. என் வாழ்வுக்கு நீங்க போதும் ஆண்டவரேன்னு சொல்லி ஆராதிப்போமா? கைகளை உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி, உங்க இருதயத்தோட ஆத்துமாவை கர்த்தருக்கு நேரம் உயர்த்தி சத்தமா பாடுங்க. உண்மையிலே உங்களை புரிந்து கொண்டவர் ஆண்டவர் ஒருவர் தான். உம்மை போல புரிந்து கொள்ள சத்தமா, உம்மை போல அரவணைக்க. Come on people, உம்மை போல புரிந்து கொள்ள. சொல்லுங்க, நீர் போதும் ஆண்டவரே என் வாழ்க்கைக்கு. ஆமென். இயேசையா நீர் போதும், ஆமென். நீர் போதும் என் வாழ்விலே. இயேசையா நீர் போதும். உடைந்த நிலைமையில வந்திருக்கிற என் அன்பு பிள்ளைகளே, நீ உடைக்கப்பட்டு வந்திருக்கிறாய். You are totally broken. மெல்லவும் முடியல, முழுங்கவும் முடியாத ஒரு நிலையில உனக்குள்ளே உடைந்து போய் வந்திருக்கிற என் அன்பு தேவ பிள்ளையே, உன் நிலையை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அந்த ரங்கத்தில் வடிக்கிற உன் கண்ணீரை கர்த்தர் பார்க்கிறார். உன் பயணங்களிலே நீ வடித்த கண்ணீரை கர்த்தர் பார்த்தார். உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார்,
உன்மேல் மனதுருகுகிற உன் நிலையை பார்த்து, உன் சூழ்நிலைகளை பார்த்து மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார், என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும். நான் உன்னோடு இருக்கிறேன். நான் உன்னை விட்டு விலகாதவர், நான் உன்னை விட்டு பிரியாதவர். உன் நிலைமையை அறிந்திருக்கிற கர்த்தர். சோர்ந்து போகாதே. உடைந்து போன உன் உள்ளத்தை, காயப்பட்டிருக்கிற உன் உள்ளத்தை கர்த்தர் ஆற்ற வல்லவரா இருக்கிறார், பலப்படுத்த வல்லவரா இருக்கிறார். இந்த காலை நேரத்தில் சோர்ந்து போகாதே மகளே. ஒரு மனசாட்சி உன்னை வாதிக்கிறது. என்னாலதான் இது நடந்தது, என்னாலதான் இந்த சூழல் என் குடும்பத்துக்கு ஏற்பட்டது, என்னாலதான் என் குடும்பம் இப்படி மாறிவிட்டது, என்னாலதான் என் பிள்ளைகள் இப்படி மாறிவிட்டார்கள், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டது என்று உனக்குள்ளே குத்தப்பட்டவளாய், உனக்குள்ளே குத்தப்பட்டவனாய் நொறுங்கி கொண்டிருக்கிறாய். ஆனாலும் உன் நிலைகளை மாற்ற அவரால் முடியும், உன் சூழல்களை மாற்ற அவரால் முடியும், உன் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்ற அவரால் முடியும். உன்னுடைய மாறாவை போல கசந்திருக்கிற உன் குடும்ப வாழ்க்கையை மதுரமாய் கர்த்தரால் மாற்ற முடியும். தொடர்ந்து உன்னை கர்த்தருக்கு அர்ப்பணி, தொடர்ந்து உன் குடும்பத்தை கர்த்தருக்கு அர்ப்பணித்து விடு. உன் பிள்ளைகளை ஆண்டவர் கையில ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணு. சீக்கிரத்தில் நீ மாற்றங்களை காண்பாய், சீக்கிரத்தில் மாற்றங்களை கர்த்தர் கொண்டு வருவார். உன் கண் காண கர்த்தர் அதை செய்வார். நீ மீண்டுமாய் கர்த்தருக்குள் களி கூறுவாய், மீண்டுமாய் நீ கர்த்தருக்குள் களி கூறுவாய். கர்த்தர் உனக்காக யாவையும் செய்து முடிப்பார். நீ பலன் கொண்டு திடமனதாயிரு, நீ பலன் கொண்டு திடமனதாயிரு. சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. நான் உன்னை காண்கிற தேவனாயிருக்கிறேன், நான் உன்னை காண்கிற தேவனாயிருக்கிறேன், நான் உன்னை புரிந்து கொண்ட தேவனாயிருக்கிறேன், நான் உன்னை பலப்படுத்துகிற தேவனாயிருக்கிறேன். ஆமென். Praise God, praise God. கர்த்தர் உங்களோடு இருந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.